கல்கி ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் செம கோபத்தில் இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது நேற்று கரெக்டாக ஒரு 7:40க்கு அஃபிஷியலாக கல்கி திரைப்படத்தோட தமிழ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த ட்ரெய்லருக்கு உலகம் முழுவதும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து 600 கோடி பட்ஜெட்டில் பிரபாஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் இருக்க உச்ச நடிகர்கள் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. அதனாலே இந்த ட்ரெய்லருக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்கள் இந்த திரைப்படத்தில் 90 நிமிடங்கள் வந்து வராங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கமல் அவர்களோட கேரக்டர் பார்க்க கல்கி ட்ரெய்லர் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க ரசிகர்கள் செமையாக வெயிட் பண்ணாங்க. சொன்ன மாதிரி வந்து 7:30க்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன இந்த ட்ரெய்லருக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்ல வேண்டும். இதுக்கான காரணம் என்னன்னா ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து ஸ்டார்டிங்கில் கேஜிஎஃப் மாதிரியும் சலார் மாதிரியும் வந்து சூப்பராக போச்சு. அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு மாஸ் சீன்ஸும் இல்லாமல் வந்து ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாங்க ட்ரெய்லரில். முக்கியமாக வந்து ஏதோ படத்தில் இருக்க அங்கங்கே இருக்க சீன்ஸை கட் பண்ணி ட்ரெய்லரில் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டும். கமல் அவர்கள் வரும் போர்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கமலை வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக தெரிகிறது. அதுக்கப்புறமா ஓவரால் லாஜிக் மிஸ்டேக் இருக்க காட்சிகள் ரொம்ப நிறைய இருந்துச்சு. என்னதான் வந்து ரொம்ப பழைய அந்த காலத்து திரைப்படமாக இருந்தாலுமே வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே வந்து இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரபாஸுக்கு வழக்கமாக இருக்க அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்குமா, மாஸ் டைலாக்ஸ்லாம் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் யாரெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.